இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. அது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க. மொத்தமாக 1 டம்ளர் பருப்பு எடுத்திங்கன்னா 12 உருண்டை வரும். 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு 1 மணி நேரம் பருப்பு ஊறட்டுங்க. அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு பருப்பு ஊறினதையும் தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4-5 வரமிளகாய் சேர்த்தி ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக பிடிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு மட்டும் வச்சுருங்க. குழம்புக்குள்ளே சேர்த்தும் போது அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கிட்ட மினி இட்லி பிளேட் இருந்ததுனால ஆயில் அப்ளை பண்ணி பால்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டேன். உங்கள்கிட்ட மினி இட்லி பிளேட் இல்லைனாலும் நார்மலான பிளேட்டில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே தாளிப்புக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், வரமிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதையும் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்தி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வணங்கினதையும் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி அது கூடவே சேர்த்திட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு பருப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு உருண்டையும் நல்லா வெந்து வந்துருங்க. இந்த உருண்டை பால்ஸ் எல்லாமே நம்ம குழம்புல சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உருண்டை மட்டும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தான் ரொம்ப கெட்டியாயிரும். ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.